Hello friends, welcome to my channel Hierarchy Infocode. இன்னைக்கு நம்ம டேப்லூவில் ஸ்டாக்டு பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்டு பார் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டாக்டு பாரோட லாஜிக்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக ஃபார்மேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டாக் பார்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற பார் சார்ட்டில் நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். அந்த ஈச் பாரை வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷனோ அல்லது செக்மெண்ட் ஆர் ரீஜன் வைஸில் நம்ம டிவைட் பண்ணி நம்ம கரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டாக்டு பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி எடுத்து நான் காலம்ஸ் விட்டுக்கிறேன். ஸோ சேல்ஸ் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் பார் சார்ட். ஸோ இந்த நார்மல் பார் சார்ட்டில் ஈச் பார் இருக்குது பார்த்தீங்களா, சேர்ஸ், புக் கேஸ், பைண்டர்ஸ், ஆர்ட், இது மாதிரி ஈச் பாரில் ஸோ ஒரு கண்ட்ரியோ அல்லது ஒரு ரீஜியனோ அல்லது ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ், அதாவது உங்கள் லாஜிக் தகுந்த மாதிரி என்ன மெட்ரிக்ஸ் நீங்கள் வந்து இதில் பிரேக் பண்ணி கரெக்டாக அதோட வேல்யூஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த பர்பஸுக்கு இந்த ஸ்டாக்டு பார் யூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நான் போட்டிருக்கேன், சப் கேட்டகரி இருக்குது. இந்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது இப்போ வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணுற வேல்யூஸை இப்போ பார்த்தீங்கன்னா 330007 அப்படிங்கிறது ஃபோன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஃபோன்ஸில் இந்த பர்டிகுலர் ஃபோன் ஆக்சசரியில், ஓகேங்களா, சப் கேட்டகரியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3330 வந்து ஓவரால் வேல்யூ. ஓகேங்களா? ஓவரால் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாக் பார் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஓவரால் வேல்யூவில் ஈச் செக்மெண்ட் வந்து எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார் சார்ட்டில் ரீஜன் வைஸாவோ அல்லது செக்மெண்ட் வைஸாவோ அல்லது எந்த நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு இந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஜன் எடுத்து கலரில் விடுறேன். ஓகேங்களா? இப்போ கலரில் விட்டதும் பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸில் நம்மளுக்கு இங்கே பார் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஓவரால் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 330007 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரீஜன் வைஸாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுறேன். ரீஜன் வைஸாக போடுறதும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோன் சென்டர் அப்படிங்கிறது 4 செக்ஷனாக பிரிஞ்சு 4 ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ், அதாவது ஈச் ரீஜனில் எவ்வளோ சேல்னு போயிருக்கு. ஸோ நான் இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கேல்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, 72403 + 100615 + 58304 + 98684. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஈச் பார் இருக்கிற அந்த வேல்யூஸை நம்மளுக்கு பிரேக் பண்ணி ரீஜன் வைஸில் நம்மளுக்கு ஆகுது. இப்போ எனக்கு ரீஜன் வைஸ் பார்க்க வேணாம், இப்போ எனக்கு கேட்டகரி வைஸ் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் சப் கேட்டகரியில் நான் கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஸ்ப்ளிட்டாக இருக்குது எனக்கு அப்படின்றத பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது சப் கேட்டகரி கூட நம்மளுக்கு இணைஞ்சிருக்கு. சாரி, விட்டுருங்க. ஸோ ரீஜன் போடலாம், இல்லைன்னா ஷிப் மோட் போட்டுக்கலாம். ஷிப் மோடு பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ ஈச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அந்த வேல்யூ காமிச்சிடும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்டு பார் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரீஜியன் வைஸோ அல்லது இப்போ சேல்ஸ் இருக்குது, எனக்கு பர்டிகுலர் ரீஜன் வைஸ் நான் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரே பார் சார்ட்டில் ஃபஸ்ட்டு பார் சார்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டைமென்ஷன் தேவையோ, எந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மெட்ரிக்ஸை கலரில் எடுத்து விட்டிங்கனாவே நம்மளுக்கு அதுக்கு உண்டான வேல்யூஸ் இங்கே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸுக்கு தான் நம்ம ஸ்டாக்டு பார் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.